மேடம் ஹியூமனாக நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க. நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, ஒரு பேப்பராக, ஒரு பெண்ணா, ஒரு எழுதலை. யூ see him as a human being. ஐ எம் a very emotional fellow. நிறைய டைம் வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டேன். என் ஒய்ஃப் கேட்பாங்க ஏன் சாப்பிட்லைன்னா, இந்த பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 கேஸ் நான் பார்த்துருக்குறேங்க. கெரோசின் ஊற்றி கொளுத்திருக்கிறாங்க. குறிப்பாக அந்த ரூரல் ஏரியாவில் திருமணமான பெண்ணை. இட் இம்பேக்டட் மீ ஸோ மச். அந்த பெண் வந்து ஒரு வாழை இலையில அந்த பெண்ணை வந்து படுக்க வச்சு she was fighting for her life. I just couldn't eat food. நான் சாப்பிடல, எங்கேயுமே சாப்பிடல. இதெல்லாம் வெரி எமோஷனல் மூமெண்ட்ஸ். நிறைய எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. ஏன்னா எல்லா போலீஸ்மேன் நீங்கள் யாரை கேட்டாலும் இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. பிகாஸ் யூ பிலீவ் யூ ஆர் ஒன் அமாங் தெம். நீங்கள் ஒருத்தராக மாறிடுவீங்க அந்த இடத்துல. அதே போல் இந்த மர்டர், 10வது படிக்கக்கூடிய பொண்ணு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வர்றாங்க. திரும்ப அந்த பொண்ணுனால வீட்டுக்கு போக முடியல. ஒரு மினிமம் கேரண்டி இன் அவர் கண்ட்ரி, ஒரு பொண்ணு பொது இடத்துக்கு போயிட்டு வந்தால் பத்திரமா வீட்டுக்கு வர்ற கேரண்டி கொடுக்கக்கூடிய நாடு நாம். 10வது படிக்கிறாங்க, போகிறாங்க, வீட்டுக்கு வரல, 1.5 மணி நேரம் கழித்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வருது. அது 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து அந்த பொண்ணுடைய சடலத்தை எடுக்கிறோம். she was raped and killed. பெரிய பிரச்சனை. எல்லாரும் வந்து ரோட்டை பிளாக் பண்ணுறாங்க, போலீஸை திட்டுறாங்க, அடிக்க வர்றாங்க. வெரி எமோஷனல். நீங்கள் போய் 3 நாள் அந்த குற்றவாளியை பிடிச்சிடுறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, அம்மாவை பார்க்குறீங்க. அந்த அம்மா கேட்குற முதல் கேள்வி, தம்பி நீ எவ்வளவு வேகமாக குற்றவாளியை பிடிச்சேங்கிறது எனக்கு கவலை இல்லை, எத்தனை பேர்த்த பிடிச்சிங்கிறது கவலை இல்லை. அவங்களாம் நோபடி டு மீ, திஸ் டாட்டர் இஸ் சம்படி டு மீ. என் பொண்ணை எப்போ நீ கொடுப்ப அப்படின்னு. விச் இஸ் a very valid question. அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ரைட் கொஸ்டின். என்னால் அந்த பொண்ணை கொடுக்க முடியல அப்படிங்கிறக்காக மேடம், இன்னைக்கு அந்த பொண்ணுடைய பேரில் அந்த ஸ்கூலில் 10வதுல முதல்ல வர்ற பெண் குழந்தைக்கு நான் ஒரு எஜுகேஷனை ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். 10 வருஷம் உடுப்பியில் அது நடக்கும். ஏன்னா அந்த ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. மேபி ஒரு எஸ்பியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். இல்லை நான் போலீஸ் ஜீப் அங்கே வச்சுருக்கணும், 10 போலீஸ்காரனை போட்டிருக்கணும், அந்த பொண்ணு வெளியே வரும்போது செக் பண்ணியிருக்கணும். பட் இந்த மாதிரி 1000 பெண்கள் இருக்காங்க இந்த மாவட்டத்தில். எத்தனை பேருக்கு நீங்கள் செக்யூரிட்டி கொடுப்பீங்க? அது இந்த பொண்ணு ஏன் லேட்டாக போனாங்க? ஸ்கூலில் 3 கம்ப்யூட்டர் தான் இருந்துச்சுங்க. அப்போ எல்லா பெண் குழந்தைகளும் அந்த கம்ப்யூட்டரை வருஷப்படி பயன்படுத்தணும். ஸோ இந்த பெண் குழந்தைக்கு சான்ஸே 6 to 6:30 தான் கிடச்சிச்சு. கூட வந்த பெண் குழந்தைகள் நடந்து போயிட்டாங்க. கடைசியாக கம்ப்யூட்டரை முடிச்சுட்டு நடந்து போகும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அப்போ குற்றவாளிங்கிறது அந்த 3 பேர் மட்டுமா, சமுதாயமா, காவல்துறையுமா, அந்த பள்ளிக்கு வந்து வசதிகள் கொடுக்காத நம்ம அனைவருமா? ஸோ என்னை பெரிதும் பாதித்த ஒரு விஷயம். மேபி நான் போலீஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் இந்த நிகழ்வு ஒரு காரணமாக அமைஞ்சது.